ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபாரஸ்ட் குக்கிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:29 ஆகுது. பட் நானாக இன்றைக்கி எங்கே போக போகிறேன்னு ரிவீல் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் வர்றதுக்கும் ரிஸ்க்கு, அப்புறம் இங்கே இருக்கிற கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்த ரிவீல் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். பட் நீங்கள் இங்கே தனியாக வர்றதுக்கு சேஃப் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட் தீபக் வந்திருக்காரு. ஸோ இப்போ உள்ளே நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு போகிறோம். சிக்கன் எடுத்துகிட்டு போய் உள்ளே ஒரு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ வீடியோவை நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த ரூட் பார்த்தீங்கன்னா, இந்த வழி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த சைடில் ஊர் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் மக்கள் போகணுன்னா ரோடு இருக்குது. ஜிஎஸ்டி ரோடு வழியாக போகிறது கஷ்டம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த ரூட்ஸ் தான் யூஸ் பண்ணி உள்ளே வருவாங்க. இப்போ இந்த இடத்த நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணுறதுனால மக்கள் இதில் வர்றதுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணாதனால மெயின் ரோட்லேயே போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நிறையா பைக்ஸு அதெல்லாம் இருக்கனால எல்லாருக்கும் அப்படி போகிறதே ஈஸியாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த மலையை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட் மாதிரி ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு போகிற வழியில் சில டிப்ஸ் ட்ரிக்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் எதை ஃபாலோ பண்ணலாம் சொல்லிவிட்டு போகிற வழியில் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழி ஃபுல்லாக ரொம்ப பிரான்ச்சஸாக இருக்குது. இதில் எது வேணால் முள் செடியாக இருக்கலாம், இல்லை பாய்சனஸாக எது வேணால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி போகும்போது மோஸ்ட்டாக அவங்க கையை வைக்காமல் க்ளோஸ்டாக வந்துட்டிங்கன்னா, சைடில் வாக் பண்ணி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா இந்த செடிஸ்லாம், இந்த செடியில் இருக்கிற முள் இல்லை இதில் இருக்க விஷயங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ ரிஸ்க் எடுக்காமல் இதில் எதுவுமே கை வைக்காமல் உள்ளே பூந்து போயிருங்க. அதுதான் சேஃபான விஷயம். ஸோ இங்கே இருக்குது பாருங்க, இதுதான் இந்த பெரிய நெல்லிக்காய். கொஞ்சம் ஜூம் வைங்க. இது பெரிய நெல்லிக்காய். நம்ம இந்த ஆட்லலாம் வரும் பார்த்துருக்கீங்களா? இப்போலாம் அப்படி சொன்னால் தான் எல்லோரும் தெரியுது. இந்த ஆடில் சொல்லுவாங்கள்ல, அந்த நெல்லிக்காய். நம்ம வீட்டாண்டு இருக்க அந்த குட்டி நெல்லிக்காய் இல்லை, பெரிய நெல்லிக்காய் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அந்த மரம் போகிற வழியில் எங்களுக்கு தெரிஞ்சுது. இது ஃபுல்லாக அந்த நெல்லிக்காய் தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வழி இருந்துச்சு வர்றதுக்கு, இது வரைக்கும் வழி இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே வழி கிடையாது. ஸோ ஹைக்குக்கும் ட்ரக்குக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. ஹைக்னா ஆக்சுவலி ஏற்கனவே நிறைய பேர் வர வழியிலே நீங்கள் வந்தீங்கன்னா அது பேர் ஹைக். ஸோ யாருமே போகாத அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ்க்கு நீங்கள் போகிறீங்கன்னா அது ட்ரெக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்தது ஹைக். அது நிறைய பேர் இது வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நிறைய பேர் போனது கிடையாது. நம்ம தான் போகிறோம். இப்போ நம்ம தான் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ட்ரிக் கொடுக்குறேன். அதாவது மேப்பில் நீங்கள் முன்னாடி நாள் வரப்போகிற ரீஜனை பார்த்துருங்க. அந்த ரீஜன் நார்த் போதா சவுத் போதா, அதோட எண்டு எந்த சைடு போகுது அப்படின்றத மேப்பில் பார்த்துருங்க. மேப்பில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது எந்த டைரக்ஷன் தெரிஞ்சிடும். அப்புறம் நிறைய பேரோட ஃபோனில் இந்த காம்பஸ் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அந்த காம்பஸை யூஸ் பண்ணி அந்த டைரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி போங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் மேப் போட்டு பார்த்து போகிறதுன்றது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, காம்பஸ் யூஸ் பண்ணி அந்த டைரக்ஷன்ஸ் பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கும் ஈஸி. உங்களுக்கு நெட்டு ப்ராப்ளமும் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் காம்பஸ் யூஸ் பண்ணி போங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் காம்பஸில். இப்போ நம்ம இந்த டைரக்ஷன், அதாவது நார்த்தை நோக்கி போகிறோம். நார்த் சைட்லேயே போனோம்னா நாங்கள் போக வேண்டிய எண்டு வந்துடும். ஸோ இது விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம விநாயகருக்கு கண்ணு வைப்பாங்க தெரியுமா, அந்த கண்ணு தான் இது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெட் கலரில் நடுவில் பிளாக் கலர் டாட் இருக்கும். இதுதான் கண்ணாக வைப்பாங்க விநாயகருக்கு. ஸோ இந்த செடி பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்கா இந்த செடி பேர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு பாம்பு குத்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கிட்டலாம் எதுவும் நாய்ஸ் கொடுக்காதீங்க, இல்லை எதுவும் டச் பண்ணாதீங்க, இல்லை கல் எடுத்து அடிக்கிற அந்த மாதிரி விஷமித்தனமான வேலைகள்லாம் செய்யாதீங்க. அப்புறம் உங்கள் லைஃபுக்கு நீங்கள் கேரண்டி கிடையாது, பார்த்துக்கோங்க.
ஸோ இன்னொரு ட்ரிக்கை வந்து சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஹைட்டான ரீஜனுக்கு வந்திருக்கோம். ஏன்னா நிறைய வழி வந்து எல்லா இடத்துலையும் பிளாக் ஆகிருக்கு. அதனால் இப்போ மேலே வந்துட்டு நீங்கள் எந்த இடம் வந்து உங்களுக்கு சூட்டபுளான இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு போகணும். இப்போ நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இடம் தான் இப்போ தேடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெஸ்ட்டான இடம் கிடச்சிதுன்னா காலியாக அந்த இடத்துக்கு போயிடுவோம். இப்போ ஸோ நான் இப்போ வர வழியில் வந்து நம்ம ஒரு கல்வெட்டு பார்த்தோம். அதில் வந்து 215 போட்டிருக்காங்க. நாங்கள் எங்களோட கெஸ் படி அது என்னவாக இருக்குன்னா 250 மீட்டர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா மைல்ஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த டைரக்ஷன் வந்து நாங்கள் வந்த வழியை குறிக்குது. நாங்கள் அதுதான் மேலே இருந்து தான் இங்கே வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த முன்னாடி வந்து இந்த சைடை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கல்வெட்டு வந்து அதை தான் குறிக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரூட்டை யூஸ் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அதனால் இதில் 250 மீட்டர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க போகிறதுக்கு. டைரக்ஷனும் போட்டிருக்காங்க அதே சமயம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு தண்ணி போகிற வழி பார்த்துட்டு வந்திருக்கோம். எப்பயுமே வந்து இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன். எப்பவுமே இந்த மாதிரி தண்ணி போகிற வழி அந்த மாதிரி இடத்துல வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து வழி போகும். ஏன்னா டாப்பில் இருந்து கீழே இறங்கும். ஸோ நீங்கள் இப்போ கீழே போகணுன்னா தண்ணி போகிற வழியிலே டவுனை நோக்கி போனீங்கன்னா கீழே போயிடலாம். இதே தண்ணி போகிற வழியிலே மேலே நோக்கி போனீங்கன்னா நீங்கள் மேலே போக முடியும். ஸோ இது வந்து வழியே தெரியல, இல்லை நடுவில் எங்கேயோ மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கிற ரிவர் பெட்டை பாருங்கள். அந்த ரிவர் பெட்டை நோக்கி போனீங்கன்னா அந்த வழி கிடச்சிரும். ஸோ நம்ம இப்போ வந்து மயில் பார்த்தோம். அதுவும் ரொம்ப பக்கத்தில் சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரத்தில் பார்த்தோம். பெரிய மயில் உட்காந்துருந்தது. பட் ஃபோட்டோ வந்து நான் போடுறேன், வீடியோவில் போடுறேன் சின்னதாக. கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும், பட் ஆனால் எடுத்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மயிலோட கால் தடம். ஸோ மயில் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. நாங்கள் வந்து மேலே போகும்போது பார்த்தோம். ஸோ இந்த கால் தடம் வந்து மயிலோடது.